மாணவர்கள் நலனில் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு திமுக எம்பி கனிமொழி சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தமிழ் பாடங்களை கூட படிக்க முடிவதில்லை என கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரம் குறித்து ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ள திமுக எம்பி கனிமொழி, பாஜகவினர் தங்களுக்கு சாதகமாக தகவல்களை திரித்து பரப்பி வருவதாகவும் இது உலகிற்கே தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், காலை உணவு திட்டம் போன்றவற்றை பாராட்டியிருப்பதாக கூறியுள்ள கனிமொழி, கல்வி அறிவு பெறுவதற்கே போராடி வரும் பாஜக ஆளும் மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழ்நாட்டில் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனில் அக்கறை இருப்பதாக கூறி வரும் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி, சமஸ்கிருதம் திணிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் வெளிநாட்டு மொழியை கற்கும் வாய்ப்பு தடுக்கப்படுவதாகவும் சாடியுள்ள கனிமொழி, எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது என்றும் வினவியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற தகவலை அடுத்து தமிழக முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைத்ததற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய அரசு சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் தமிழ்நாட்டிற்கு 8 தொகுதிகள் குறையும் என்றும் கருதப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த உரிமை பறிப்பு நடவடிக்கைக்கு எதிராக குரல் தர வேண்டுமென அழைப்பு விடுத்து நாளை அதற்கான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுவரை தமிழக முதலமைச்சர் நடத்தியுள்ள அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க முக்கிய முடிவு எடுப்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, பாஜக, விசிக, இடதுசாரிகள், பாமக, தவேக உள்ளிட்ட 45 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் உத்திக்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கவில்லை என்றும் மாநில உரிமை பிரச்சினைக்காக ஒத்த கருத்துடன் இருக்க வேண்டுமென்ற அடிப்படையிலேயே அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா தொகுதி குறையாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் எங்களுக்குள்ள அச்சம் என்னவென்றால், இப்போ ஒன்றிய அரசு இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையே அதிகரிப்பதாக ஒரு திட்டம் வகுத்து வருகிறது. அப்படி வகுத்து வரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் இருந்தால் மிக குறைவாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 63 தொகுதிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இது போன்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு நாளைய பிரதிநிதித்துவத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், எந்த கட்சியும் வெற்றி பெறலாம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அனைத்து கட்சிகளையும் அழைத்ததில் தேர்தல் கணக்கும் இருக்கலாம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒரு அஜெண்டாவை செட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு அஜெண்டாவை எதிர்கட்சிகளுக்கு செட் பண்றோம்னா, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கு செட் பண்றோம்னா, 2026 தேர்தல் என்பது பிஜேபிக்கு எதிரான ஒரு அந்த மனநிலையோடு தான் நாம களமாடுகிறோம். அதுல எல்லா கட்சிகளும் வருவாங்க, தமிழக மக்களும் வருவாங்க. அதே போல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னும் போது, அதுவும் மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிறது அப்படின்னும் போது ஒரு எமோஷனல் இஷ்யூ, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு எமோஷனல் இஷ்யூ தேவைப்படுகிறது. அப்போ இந்த எமோஷனல் இஷ்யூவை இந்த தேர்தல் சமயத்தில் அதை கொண்டு வந்து நிறுத்தும் போது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. நாளை நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதிமுக உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகள் கலந்து கொண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முடிவெடுக்க இருப்பது முதல்வரின் முக்கியமான அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.